கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால் கூட யாத்திராகமம் 34:10 பார்க்கும்போது, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறாரு. பூமி எங்குமே எந்த ஜாதிகளத்தில் செய்யாத ஆண்டவர் அதிசயங்கள் என்ன பண்ண போகிறாருன்னா உங்களுக்காக செய்ய போகிறார். உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் செய்ய போகிறேன். நம்ம சுற்றி இருக்கிற முன்பாக ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். உன் கூட இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? ஆண்டுடைய வல்லமையை பார்க்க போகிறாங்க, ஆண்டுடைய செய்கையை பார்க்க போகிறாங்க, வாழ்க்கையில் தேவன் செய்கிற நன்மைகளை உன் கூட இருக்கிறவங்க பார்க்க போகிறாங்க. ஏன்னா உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உன் கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்க போகுது. அதனால் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் இருக்கிற என்பதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். அதனால் எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் ஆண்டோட சமூகத்தில் எடுக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கார். பெரிய காரில் கர்த்தர் செய்ய போகிறாரு. பயங்கரமான காரில் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, எந்த ஜாதிகள்கிட்ட செய்கிற அதிசயங்களை உங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க சப்பா. அப்பா, பயங்கரமான காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் நினைத்து பார்க்காத பயங்கரமான காரியம் கர்த்தர் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு கோடி பிள்ளைகள் ஊழியத்திலும் சரி, கர்த்தர் ஊழியத்தில் கொண்டு போகிற இடமெல்லாம் கர்த்தர் பயங்கரமான காரியம் செய்ய நாமத்தை மையப்படுத்த போவதற்காக நன்றி ஆண்டவர். வேலை ஸ்தலத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, கர்த்தர் பயங்கரமான காரியம் கர்த்தர் செய்ய போகிறீங்க. நீங்கள் கூட இருக்கிறீங்க, நிரூபித்து காட்ட போகிறீங்கப்பா. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.